வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். சுண்டக்காய் வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். சுண்டக்காய் எடுத்திருக்கேன். சுண்டக்காய் 1 கிலோ. தயிர் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நல்லா அந்த தயிரை மோர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிளண்டரில் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த சுண்டைக்காவை நடுவில் கீறணும். இப்படி ஒரு கட் மட்டும் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுண்டைக்காய் இருக்குது. இந்த சுண்டைக்காவை நம்ம இந்த மாதிரி நடுவில் மட்டும் கீறினா போதும். இது அப்படியே நம்ம இப்படி மோரில் போட்டுடணும். அவ்வளோதான். பாருங்கள், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மோரில் இது ஊறணும். ஊறினப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து வெயிலில் போடலாம். நான் ஊற வச்சிடறேன். இன்றைக்கி ஒரு கை உப்பு போட்டிருக்கேன். இதோட சுண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு போட வேண்டியதுதான். பாருங்கள், கட் பண்ணிட்டேன். சுண்டைக்காவை இதில் போட போகிறேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும். நாளைக்கு தான் நான் இதை எடுத்து வெயிலில் போட முடியும். நான் வெயிலில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மோர், உப்பு, சுண்டைக்காயை கட் பண்ணி அதான் லைட்டாக கீறி போட்டிருக்கேன். இதை இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு காலையில் தான் நான் இதை வெயிலில் காய வைக்கணும். நாளைக்கு பார்க்கலாம். இது காலையில் ஆயாச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது நல்லா இந்த மோரை வடிச்சிட்டு இந்த மோரை நல்லா அப்படி வடிச்சிடணும். இது ஒரு தட்டத்தில் போட்ட வேண்டியதுதான். நல்லா வெயிலில் வச்சு 3 நாள் எடுத்து போட்டுட்டு வைக்கணும். சுண்டக்காய் வத்தல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக காஞ்சிருக்கு. இது எந்த மாதிரி பதத்தில் காயணும் அப்படின்னா, ஒரு சுண்டக்காய் எடுத்து நீங்கள் இப்படி உடச்சி பார்க்கணும். பாருங்கள், இப்படி பொறி பொறியாக போயிடணும். இப்படி இருக்கும்போது தான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் அது கெட்டு போயிடும், பூசானம் பிடிச்சிடும். அதனால் இந்த மாதிரி பதம் வந்தப்புறம் நீங்கள் எடுத்து இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம். நான் கொஞ்சம் பொரிச்சிட்டு வரேன். சுண்டைக்காய் பாருங்கள், பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பராக பொரிச்சிருக்கு. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. உடனே நான் உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுவும் அவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.